Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது தொடர்பான செய்தியை தொடர்ந்து தற்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் அதிமுக மற்றும் பாஜக மூத்த தலைவர்களும் இருக்கின்றனர். பாஜக தலைவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காலை உணவு விருந்து உபசரித்திருக்கிறார். இந்த விருந்து உபசரிப்புக்கு இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் இல்லத்தில் அரசியல் விருந்து. மோடி நாளை பங்கேற்கும் கூட்டம் ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறும் வகையில் அமைந்திடும் என ஏற்கனவே பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியிருந்தார். இந்த நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பாஜகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி விருந்தளித்து வருகிறார். விருந்தும் வியூகமும் ஒரே நேரத்தில் அரங்கேறுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் இல்லத்தில் இந்த நிகழ்வு அரசியல் விருந்தாகவும் தேர்தல் வியூகமாகவும் பார்க்கப்படுகிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், பாஜக நினைத்தவாறு அந்த கூட்டணி உடன்பாடு அவர்கள் வகுத்த வியூகம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்களா? நிச்சயமாக பாஜக ஒரு கணக்கு வைத்திருந்தாங்க. இந்த தேர்தலை எதிர்கொள்வதில் பாஜகவிடம் சில கணக்குகள் இருந்தது. அது என்னன்னா, அதிமுகவிடம் இருந்து கூடுதல் தொகுதிகளை பெறுவது ஒன்று. இன்னொன்று, அதிமுக கூட்டணிக்குள் தங்களால் கட்சிகளை கொண்டு வருவது. நீங்க அதிமுகவோட பொதுக்குழு தீர்மானமே நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இரண்டாவது தீர்மானத்துல சொல்லியிருப்பாங்க, கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணிக்கு வருகிற கட்சிகள் பற்றியும் அதிமுக தான் முடிவெடுக்கும் அப்படின்னே பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டிருந்தாங்க. பட் நேற்று நடைபெற்ற காட்சிகள் நம்ம பார்த்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு தான் டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்த பின்புதான் அதை அறிவிச்சாங்க. நீங்க நேரடியாக அன்புமணி விஷயத்தோட அதை பொறுத்து பாத்தீங்கன்னா, அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில கூட்டணிக்குள் இணைந்தார். அப்ப இங்க வந்து ஒரு அதிமுக என்ன விரும்பினாங்கன்னா, பாஜக கூடுதல் தொகுதிகளை பெறுவது, தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு உள்ஒதுக்கீடாக சில கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கி கொடுப்பது. சோ அந்த இடத்துல பாஜக ஓரளவு வெற்றி பெற்றிருக்காங்க. அது முழுமையான வெற்றி நம்ம சொல்லிவிட முடியாது. பாஜகவோட வியூகம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது. அதனாலதான் டிடிவி தினகரன் அவர்கள் முன்னிலையில் இணைகிறார். அவங்க முழுசா வெற்றி அடையில நான் சொல்றது, அன்புமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இணைந்தது. சோ இப்ப அடுத்த இலக்கா அவர்கள் தேமுதிக போன்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வர வேண்டும். இப்ப பாஜகவோட மிகப்பெரிய இலக்கு கூடுதல் தொகுதிகளை பெறுவது. அதற்கான அழுத்தத்தை கொடுப்பாங்க. அது அழுத்தமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மென்மையான குரல்ல, இது போன்ற விருந்து வியூகங்கள் போன்ற அடிப்படையில ஒரு சன்னமான குரல்ல ஒலிக்கும். கிட்டத்தட்ட விருந்து நடத்துவது என்பது ஒரு மரபாக இன்றைக்கு மாறி இருக்கு. நீங்க திருநெல்வேலியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்கிற பரப்புரைக்கு வந்தபோது நயினா நாகேந்திரன் அவருடைய இல்லத்திலே ஒரு பெரிய விருந்து அளிக்கப்பட்டது. அந்த விருந்துலதான் முதல்ல இந்த கூட்டணி, இந்த தொகுதிகள், இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு அச்சாரமும் போட்டிருந்தாங்க. பட் இப்போ ஒரு நடக்கக்கூடிய விருந்து என்பது, இந்த விருந்தினுடைய வீதம் என்பது எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதெல்லாம் இந்த சிட்டிங்ல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. நிச்சயமா இது வெறுமனை விருந்து மட்டுமல்ல, இதற்குள்ள தேர்தல் வியூக கணக்குகளும் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, பாஜகவோட கணக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கன்னு குறிப்பிடுற அதே நேரத்துல தேமுதிக இதுல கொஞ்சம் சற்று விலகி நின்று
விளையாட்டு காமிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா தேமுதிகவுக்கான உடன்பாடு இன்னும் எட்டப்படாதனால நேற்றுக்கு பிரேமலதா விஜயகாந்த் பேசுறப்பே சொன்னாங்க பாஜக தலைவர்கள் யாரும் எங்களோட பேசல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுங்கிறத பாஜகவோட இலக்கா இருக்கிறதும் சொல்லப்படுது. ஆமா, நிச்சயமாக கொண்டு வருவாங்க. அதை நோக்கி நகர்த்துவாங்க. இன்னும் நாளைக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் வர்றாங்க. டிடிவி தினகரன் அவர்களோடு நேற்று பேசி முடிவெடுத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு ஒரு நாள் அவகாசம் இருக்கு. தேமுதிகவை பொறுத்தவரை அவங்க இரண்டு கட்சிகள்கிட்டயுமே, அது திமுக அதிமுக இரண்டு கட்சிகள்கிட்டயுமே அவங்க தொடர்ச்சியா பேசிதான் வந்திருக்காங்க. அது கடந்த காலங்களிலும் நடந்தது, இப்பொழுதும் நடந்துட்டு தான் இருக்கு. இங்க தாவேக்காவுக்கான வாசல் இப்ப பல கட்சிகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கு தான் நான் பாக்குறேன். ஏன்னா தாவேக்காவினுடைய அந்த தலைவரே சிபிஐ விசாரணை போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கிடுக்குப்பிடியில தான் அந்த கட்சி இருக்கிறது. இன்னொரு பக்கமா தான் அவருடைய திரைப்படம் வெளியாவதுல சுணக்கம் இருக்கு. மற்றவர்களுக்கு விஜய் தேவை என்கிற காலம் மாதிரி இப்ப விஜய் அவர்களுக்கு மற்றவர்களும் தேவை அப்படிங்கக்கூடிய சூழல் இன்னைக்கு நகர்ந்திருக்கு. சோ அவங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான், ஒன்றுல திமுக அல்லது அதிமுக. அப்ப அதிமுக போனா கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும். பாஜக மத்தியில் ஆளுகிறதுனால ஒருவேளை சில அனுசரணையான விஷயங்கள் நடக்கலாம்னு அவர்கள் கணக்கு போடலாம். பட் இரண்டு தரப்புலையும் பேசுவாங்க, அது ஒரு நிலை. இன்னொன்று தேமுதிகவை பொறுத்தவரை மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஏன் இந்த தாமதம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அவங்க தனியா ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அதாவது தேமுதிக, அன்னைக்கு இருந்த அன்பா மக்கள் முன்னேற்ற கழகம், எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் அணி அமைச்சிருந்தாங்க. 6% கீழே தான் ஓட்டு அந்த தேமுதிகவுக்கு அன்னைக்கு 0.48 அல்லது 4.3 நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. பட் நீங்க அதை அப்படியே எம்பி எலெக்ஷன் 2024 தேர்தல பாத்தீங்கன்னா 2% மேல போயிருக்கும் தேமுதிகவோட ஓட்டு ஷேர். அப்ப கிட்டத்தட்ட அதிமுக தேமுதிக கூட்டணி ஜெல்லா இருக்கு அப்படிங்கறத அது காட்டுது. சோ அதையும் அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. பட் அதனால பாஜகவோட முழுமையான இந்த கூட்டணி வெற்றி அப்படிங்கறது நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் பேசுறாரு, திருநெல்வேலியில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில இருந்து தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதிமுக எடுத்த ஓட்டு சதவீதம் அந்த அணி எடுத்தது 23, நாங்க எடுத்தது 18 அப்படின்னு ரெண்டையும் கூட்டி தான் அவர் ஒரு சதவீதம் சொல்றாரு. அந்த சதவீதத்துக்குள்ள தேமுதிகவும் இருக்குல்ல. அப்ப அவர்கள் பழைய என்டிஏவா அந்த அதே நேரத்தில் அதிமுகவையும் இணைக்கணும்னா தேமுதிகவும் கட்டாயம் அவர்களுக்கு. ஏன்னா நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கிறதுனால 500,000 ஓட்டுகள் கூட ஒரு தேர்தலோட வெற்றி தோல்வியோ தொகுதியில முடிவெடுக்கும். சோ அதனால தேமுதிகவும் உள்ள கொண்டு வருவாங்க. பாஜக அதுக்கான வேலையை இன்னைக்கு பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்குள்ள ஒரு முழு இறுதி வடிவம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 80% நமக்கு தெரிஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியோட 80-85% நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க நாளைக்கு. பாஜகவுக்கு இயல்பாகவே என்னன்னா, மோடி அவர்கள் வர்றாரு. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் வரும்போதே சொல்லப்பட்டது கூட்டணியை இறுதி வடிவம் அமைச்சிருவாங்க, அமித்ஷா முன்னாடி காட்டிடுவாங்க, எல்லாரும் நின்றுவாங்க எல்லாம் பேசப்பட்டது. பட் இப்ப மோடி அவர்கள் வர்றாங்க, தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு. அப்ப அவங்க ஒரு நெருக்கடிக்குள்ளேயும் நெருக்குதலுக்குள்ளேயும் பாஜகவே இருக்குதுல்ல. இல்லைன்னா அது இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளை, பியூஷ் கோயல் போன்றவர்கள் எல்லாம் அது கேள்விக்குறியாக்கிறோம். அதனால ஒரு 80% வரைக்கும் இன்னைக்குள்ள செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அந்த மாநாட்டில் பேசுறப்ப கூட சொன்னாங்க, நின்று நிதானமா முடிவெடுக்க வேண்டிய தருணத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்ன வரலையுமே இழுபறி நீடிக்குது. ஒருவேளை இவங்க திமுக பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? ஒருவேளை அங்க கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கூட்டணி கூடயும் பேச்சுவார்த்தையில இருப்பாங்க அப்படின்னு? இல்ல, அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை இரண்டு கட்சிகளிடமும் அவங்க பேசுறாங்க. உங்களுக்கு தேர்தலை பொறுத்தவரை வெற்றி ரொம்ப முக்கியம். நீங்க கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம பேசணும்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் 8.35% எடுக்கிறாங்க. அன்றைக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் கொண்டாடப்படக்கூடிய விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெறுகிறார், ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஆனா 2011 எதிர்கட்சி தலைவராயிடுறாங்க. கிட்டத்தட்ட 2011 பின்னாடி 2016 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல, 21 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல, 10 ஆண்டு இடைவெளி இருக்கு. அந்த கட்சியில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகல. அப்ப அந்த கட்சியை காப்பாற்றணும் முதல்ல, அவங்களுக்கு அதுக்கான தேவை இருக்கு. அதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் அவசியம். அதுல கூடுதல் தொகுதிகள் போட்டியிடணும்னா அவங்க சாய்ஸ் அதிமுகவா இருக்கலாம். குறைவான தொகுதியில போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றால் போதும் அப்படின்னா அது திமுகவாவே ஒருவேளை இருக்கக்கூடும். அதே நேரத்தில் அவங்களோட நீண்டகால இலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ராஜ்யசபா எம்பி ஆகணும். வெளிப்படையா சொல்றாங்களே அவங்க 2024 தேர்தலில் எங்களை அதிமுக அப்படி சொல்லிதான் சேர்த்தாங்க, ஆனா எங்களுக்கு தரலன்னு தான் சொன்னாங்க. இப்ப கூட அவங்களுக்கு அதிமுகவா திமுகவான்னு முடிவெடுக்கிறதுல ஏன் குழப்பம் வருதுன்னா, அன்புமணி அவர்களை தேமுதிகவுக்கு முன்னாடியே உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போதே அன்புமணி அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறதும் சொல்லப்பட்டுருச்சு. அப்ப இப்ப காலியாக போறது மார்ச்ல 2 சீட்டு தான் வரப்போகுது அதிமுக தரப்புக்கு. அந்த இன்னொன்னையும் நமக்காக விட்டு கொடுப்பாங்களா, இந்த முறையும் ஏதாவது ஆயிருமா அப்படிங்கக்கூடிய நெருடல்கள் இருக்கலாம் பிரேமலதா தரப்புக்கு, விஜயகாந்த் அவர் தரப்புக்கு இருக்கலாம் தேமுதிகவுக்கு. அதனாலதான் அது இழுபறியாகுது. அதை பாஜக ஏதாவது வகையில ஒரு உத்தரவாதம் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தருகிற பட்சத்துல இந்த பக்கமும் நீங்க என்னதான் கூடுதல் சீட்டு வெற்றி என்னெல்லாம் பேசினாலும் தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் ராஜ்யசபா உறுப்பினராவது என்பது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்றுதான்.
விஜயகாந்த் அவர்களுடைய காலத்துல 2011 அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள போன காலத்துல இருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக சுதீஷ் போன்றவர்கள் வருவார் அப்புறத்தே பேசப்பட்டதுதான். சோ அவர்களோட நீண்ட கால கனவு அது. அதனால அதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த தேர்தலில் இருப்பாங்க. அதை யாரு கொடுக்குறாங்களோ அந்த அணிப்பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொள்கை அரசியல்லாம் ரெண்டாவது. தேர்தலில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முதல்ல அந்த கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவைங்கிற குறைந்தபட்ச அஜெண்டாவோட அவங்க இயங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். என்டிஏ கூட்டணிக்குள்ள தேமுதிக வருமா வராதா, அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கறது அடுத்தடுத்த நகர்வுகள் மூலியமா தெரிய வரும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். Eagle Electronics Festival of Discount Sale, Home Appliances and Kitchen Appliances அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.